மஹாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/9/2024 திங்கட்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். இதுவரை இது போன்ற ஒரு விஷயத்தை, நுணுக்கத்தை நாம் பார்க்கவில்லை. இன்று பார்க்க இருக்கிறோம். தயவு செய்து கவனமாக பாருங்கள். ஒரு சிலர் தெளிவாக திட்டம் போட்டு தைரியமாக செய்து, இந்த தைரியமாக செய்து என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள். சாதனை படைப்பவர்கள் யார்? புதன் இருந்த வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் ஒரு ஆண் கிரகம் கெட்டு போகாமல் இருக்க, அவரை எந்த பாவரும் பார்க்காமல் சுபர்கள் பார்க்க, மேலும் சர வீட்டில் இருக்கும் ஒரு சுவர் பார்க்க, அவர் தெளிவாக திட்டம் போட்டு தைரியமாக வேலை செய்து வெற்றி கொடி நாட்டுவார். சாஸ்திரம் சொல்லுகிறது. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இதுதான் இன்று புதியதாக நாம் பார்க்கும் ஒரு விஷயம். புதன் இருந்த வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் ஒரு ஆண் கிரகம் இருக்க, அவன் நல்ல நிலையில் இருக்க, பாவர்கள் பாராது இருக்க, சுபர்கள் பார்த்தால் நன்று. சர வீட்டில் இருக்கின்ற ஒரு சுபர் இவரை பார்க்க, அதாவது 10ஆம் இடம், புதனுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கின்ற ஒரு ஆண் கிரகத்தை சர வீட்டில் இருக்கும் ஒரு சுவர் பார்க்க, இவர் தெளிவாக திட்டம் தீட்டி தைரியமாக ஒரு செயல் செய்து வெற்றி கொடி நாட்டுவார். எப்படி? புதன் ஜீவிய ஸ்தானாதிபதியில் இவனுக்கும் பங்கு உண்டு. ஒருவருக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திரம் கூறுகின்ற 3 வழிகள். லக்கணத்துக்கு 10 தொழில் ஸ்தானம், சந்திரனுக்கு 10 தொழில் ஸ்தானம், புதனுக்கு 10 சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே ஒருவர் தான் செய்யும் பணிக்கு முக்கியத்துவம் தருவது புதன். ஆகவே தான் புதன் இருக்கும் இடத்தில் 10ஆம் இடம் ஆண் கிரகம் இருக்க. ஆண் கிரகம் யார்? குரு ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம், சூரியன் ஆண் கிரகம். ஒரு சில நூல்கள் சனியையும் ஆண் கிரகமாக சொல்லும். பல நூல்கள் சனியை அழியாக சொல்லுகின்றன. எனவே நாம் அதை விட்டு விடுவோம். ஆண் கிரகம் சூரியன், செவ்வாய், வியாழன் ஆண் கிரகம் இருக்க, சுபர்கள் பார்க்க, சர வீட்டில் இருக்கும் ஒரு சுபர் இவரை பார்க்க. அது ஏன் சர வீடு? இங்கே சர வீடு என்று சொல்லப்பட்டது புதனுக்கு 10ஆம் வீடு வைத்து பார்க்கும்போது ஆண் கிரகம் இருக்க என்று சொல்லியிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் சாஸ்திரம் செயல்களை 2 பிரிவாக்கி, ஒரு பிரிவுக்கு ஆணையும் ஒரு பிரிவுக்கு பெண்ணையும் உரிமையாளராக மாற்றியிருக்கிறது. வீரம், போர், செயல், கடும் உழைப்பு இவைகளுக்கு ஆண், அன்பு, பாசம்,
கவனித்தல், வாஞ்சை என்று சொல்கின்றோமே, அந்த அன்புக்கு பெண். சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னமும். ஆக அந்த புதனுக்கு 10ஆம் வீட்டில் ஆண் கிரகம் என்று சொன்னால் அவனுடைய வேலை வெற்றியை நோக்கி ஒரு பீடு நடையில் இருக்கும். பற்றாக்குறைக்கு சர வீட்டில் இருக்கின்ற ஒரு சுபகிரகம் பார்க்கிறது. சரம், சிரம், உபயம் 3 உண்டு. இதில் சரம் அரசியலுக்கு, ஆளுமைக்கு, ஆட்சி புரிவதற்கு, அதிகாரத்திற்கு, சில நேரங்களில் வன்முறைக்கும் தயங்காது. போர் புரிய வேண்டும் என்று சொன்னால் வன்முறை தானே வேண்டும். அந்த வன்முறைக்கும் இது பொருந்தும். அரசர்களுக்கு இந்த சர வீடு. எனவே சர வீட்டிலிருந்து ஒரு சுவர் பார்க்க, இதிலிருந்து நாம் அறிவது என்ன? வேலைகள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வீரம், இன்னொன்று அன்பு. இந்த வீரத்திற்கு ஆண் கிரகங்கள், அன்பு மற்ற விஷயங்களுக்கு பெண் கிரகங்கள். எனவேதான் இந்த சூத்திரத்தில் புதனுக்கு 10இல் ஆண் கிரகம், சரவீட்டிலிருந்து ஒரு சுவர் பார்க்க. சரவீடு என்று சொன்னால் ஆண் ஸ்தானம், ஆண் தன்மை அதிகமுள்ள ஒரு இடம். இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், பல நேரங்களில் பல இடங்களில் இந்த ஸ்தானம், இந்த கிரகம் ஒரு சில உறுதியான பலனை நமக்கு காட்டும். அன்பர்களே, இந்த சூத்திரத்தை மறக்க வேண்டாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை, மறுபாதி செலவீனங்கள் அதிகம். மதியம் வரை நன்றாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி செலவீனம், மறுபாதி பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள். புத்திசாலித்தனமாக ஒரு செயல் செய்து அந்த செயல் வெற்றி பெற்ற காரணத்தால் உங்களுக்கு இன்று புகழ் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை முழுமையாக காட்டி வந்துவிட்ட எதிர்ப்பை சமாளிக்கும் அல்லது வெல்லும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, சுயமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு அந்த சுய முடிவு சிற்சில பிழைகளை கொண்டிருந்த காரணத்தால் நஷ்டப்படுவதை தவிர்க்க முடியாத நாளாக இந்த நாள் மாற்றுகின்றது. கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே,
பேச வேண்டிய முறையில், பேச வேண்டிய இடத்தில் பேசி அவரை உங்கள் வசமாக்க சாம பேத தான தண்டம் இவைகளையெல்லாம் உபயோகித்து வெற்றி பெற்று நீங்கள் விரும்பியதை அடையும் நாள். நல்ல நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நேர்ந்துவிட்ட வந்துவிட்ட ஒரு துன்பத்தை நீக்குவதற்காக நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் வார்த்தைகளால் ஒரு அஸ்திவாரம் போடுகின்றீர்கள். எப்படி பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், இவையெல்லாம் நன்றாக அறிந்து துல்லியமாக காட்டி உங்கள் பேச்சு திறத்தாலே இன்று உங்களுக்கு வெற்றி. மகர ராசி அன்பர்களே, இன்று எல்லா வகையிலும் நீங்கள் புகழப்படுவீர்கள். உங்களது செயல் நல்லபடியாக இருக்கிறது. உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களிடம் நீங்கள் வாங்குகின்ற நல்ல பெயர் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒழுக்கம் நன்றாக இருக்கிறது. எல்லா வகையிலும் நன்றாக இருந்து நல்லதையே நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருதி ஒரு நல்ல செயல் திட்டம் வகுத்து அதை வெற்றிகரமாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, உங்களது ஒரு யோசனை இன்று வீண் போகாது. எதிர்பார்த்த லாபத்தை விட அதிக லாபத்தை கொடுக்கும். லாபம் அதிகம் இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585.